மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். எல்லாரும் அன்போட பார்த்து காலை சேர்த்து வச்சாலும் அண்ணா ரோட்ல உட்காந்து கத்துறா நம்ம ஒரு 10 ரூபா பிச்சை போட்டு சொல்லி இலக்காரம் செய்வாங்க. அவர் குடும்பத்துக்கு நல்லது இல்லை. காலை தேர்த்து வச்சா உன் குடும்பம் ஒற்றுமையா இருக்கு. நீ காலை பிரிச்சு வச்சு பார்த்தா உன் குடும்பத்துக்கு தரித்திரம் பாப்பா இருக்கு. இதை 1 2 3 சுத்தி அந்த சாமிக்கு முன்னாடி அடிப்பேன். அந்த தட்டுல இருக்கிற பாம்பு வெளில வரும். எல்லாரும் ஒரு உதவி பண்ணுங்க. உதவினா மறுபடியும் காசு கேட்க போற நினைக்காதீங்க. தர்மம் ஒரு வாட்டி தான். இதை சுத்தி அடிக்கும் போது காசு கொடுத்தவங்க கொடுக்காதவங்க சின்னவங்க பெரியவங்க ஆணு பெண் யாரா இருந்தாலும் இதை கீழே அடிக்கும் போது எல்லாரும் சேர்ந்த மாதிரி உங்க தோத்து கேட்கறாங்க. அப்படி நீட்டுங்க. இப்ப இல்லை அடிக்கும் போது உங்க நகல் அந்த அம்மன் மேல படும். உன் உடம்புல ஆறாத வேணா தீராத பிரி நோய் நொடி இருந்தாலும் தீரும். பேர் வஞ்சனபுரம் மாரியம்மன் கோயில் தெரு. காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 இல்லை 9 10 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே தான் அந்த ஆளுங்க வித்த காட்டிட்டு இருந்தார். ஒரு ஆள் வந்து எங்கள் லாஸ்ட் எண்டில் எங்கள் தெரு இருக்குது. ஊருக்கு லாஸ்ட்டில் தான் தெருவே இருக்குது. இந்த தெருவாக செலக்ட் பண்ணி வந்து வித்த காமிச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்தவங்க எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கையில் இருக்கிறத பிச்சை போடுங்கம்மான்னு சொல்லி கேட்டார். அந்த ஒரு மனசில் இறங்கி தான் நாங்கள் எல்லாம் ஆளுக்கு 50 20 30ன்னு போட்டோம். திருப்பி கொஞ்சம் வச்சு தாயத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 100 ரூபா வசூல் பண்ணார். அதுக்கப்புறம் வீடு போய் நான் குறி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இது இருக்குது, பில்லி சுனி இருக்குது, ஏவல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தந்த வீட்லேயும் 1000 500 அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு விட்டார். தனியாக ஒரு வீடு லாஸ்ட் எண்டில் ஒரு கூரை வீட்டில் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அது. அந்த பொண்ணு மறு வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணு கழுத்தில் கிடக்கிற செயினும் கையில் கிடக்கிற மோதிரமும் நீ வந்து இதை கழட்டி வச்சுன்னா உனக்கு மந்திரம் பண்ணி தரேன், உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்லியிருந்தாங்க. என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு இதுமாதிரி அம்மா என்னையும் உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சிருக்குள்ள இதுமாரி உனக்கு கல்யாணம் என்னம்மா எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை உனக்கு எதோ மருந்து இருக்குது அது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி மருந்து இருக்கா அப்போ எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. சொல்லிட்டு இருந்ததுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அமௌண்ட் இல்லை என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 15,000ன்னு சொன்னாங்க. என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன். திருப்பி அவங்க சொன்னதுக்கு என்கிட்ட காசில் ஜிபேயில் தான் இருக்குது 200 அப்போ பார்த்ததுக்கு கேட்டாங்க 100 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட இல்லை ஜிபேயில் தான் இருக்குன்னு. சரி நீ காசு தர வேணாம்மா, உன் கையில் இருக்கிறத கூட திருப்பி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் செயினையுமே மோதிரமே கழட்டி வச்சு அவங்க கொடுத்துருவோம் சொன்னதால தான் அந்த பேப்பரில் மடித்து வச்சேன். நான் 3/4 சவரம் செயின், 1/4 சவரம் மோதிரம் கழட்டி வச்சேன். திருப்பியும் அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் நான் கழட்டி வச்சேன். திருப்பி அவங்க கொடுக்கல, எதுவுமே சொல்லல. திருப்பி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதேமாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துருவார் அதே இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி தான் திருப்பி போனோம். அதுக்குள்ளே நாங்கள் அவ்வளோ தூரம் இது வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், கிடைக்கல. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.